வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜியோவோட ரீசார்ஜ் பிளான்ஸோட ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மினிமம் பார்த்தீங்கன்னா 40 ரூபாலேருந்து 1600 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹைக் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை 3க்கு அப்புறம் வந்து அதாவது நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஸோ ஜூலை 3க்குள்ளே ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து ஹைக் ஆகிருக்காது. பட் ஜூலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது கொண்டு வந்துருவாங்க. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது 40 ரூபீஸ்லேருந்து 1500 வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து பே பண்ணி ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 299க்கு பே பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வந்து 249க்கு நீங்கள் வந்து பே பண்ணி ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மினிமம் 40லேருந்து 1500 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ மந்த்லி பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா 50 and 40 60 இந்த மாதிரி தான் ப்ரைஸ் ஹைக் வந்து ஆயிருக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா இயர்லி பிளானில் 1600 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹைக் வந்து ஆயிருக்கு. அதாவது 2999 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா 4000 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் ஹைக் வந்து பண்ணியிருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் வரைக்கும் இயர்லி பிளான் வந்து அதாவது ரீசார்ஜ் பிளானில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹைக் வந்து ஆயிருக்கு. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜியோ வந்து அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஜூலை 3க்கு அப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிளான்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ஹைக் வந்து இருக்கும். இந்த டேபிளில் பார்த்த மாதிரி தான். ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜியோ யூஸராக இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம்.